ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 8 மேக்ஸ் கணித பிரகாஷ் பார்ட் 2 புக்கில் இருக்க 7th சாப்டர் ஏரியா பேஜ் நம்பர் 165ல இருக்க ராம்பஸ்ங்கிற டாபிக் கீழே வர கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ராம்பஸ்ங்கிறது என்னன்னா அதுவுமே ஒரு பேரலோகிராம் தான். ராம்பஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி பேரலல் ஈக்குவல் சைட்ஸாகவும் இருக்கும். இப்போ ஒரு ராம்பஸ்க்கும் ஒரு பேரலோகிராமுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இதுவுமே பேரலோகிராம் தான், ஏன்னா பேரலல் ஆப்போசிட் சைட்ஸ் இருக்கும். ஆனா அங்க பேரலோகிராமுக்கு ஈக்குவல் சைட்ஸ் இருக்கணும்னு தேவையில்லை. எல்லா சைட்ஸுமே அதுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் ஈக்குவலா இருந்தா போதும். ஆனா இங்க வந்து எல்லா சைட்ஸுமே ஈக்குவலா இருக்கும். அப்போ ராம்பஸுமே நம்ம ஒரு பேரலோகிராம்னு சொல்லலாம். இப்போ குவாட்ரிலேட்டர் சாப்டர்ல இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்திருப்போம். ராம்பஸோட ப்ராப்பர்ட்டிஸ், பேரலோகிராமோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அப்போ நீங்க இதை பத்தி படிச்சிருப்பீங்க. இப்போ ராம்பஸை நம்ம எப்படி டைசெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, பேரலோகிராம் எப்படி டைசெக்ட் பண்ணுவோம், இந்த இடத்துல டைசெக்ட் பண்ணி இந்த ஏரியாவை இங்க போடுவோம். ஸோ இதே மாதிரி கூட நம்ம ராம்பஸையும் பண்ணலாம். பட் ராம்பஸ் வந்து ஈக்குவல் சைட்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு அடிஷனலா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ ஏரியா ஆஃப் ராம்பஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எப்படி பேரலோகிராம் கண்டுபிடிப்போமோ பேஸ் இன்டு ஹைட், அதே மாதிரி இங்கேயும் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா அதர் மெத்தட் இருக்கு, அது எப்படின்னு சொல்றேன். இந்த டயக்ராம் பாருங்க, இதுதான் ஏபிசிடிங்கிற ஒரு ராம்பஸ். ராம்பஸ்ல எல்லா சைட்ஸும் ஈக்குவலா இருக்கும், அதனால இங்க லைன் போட்டிருக்கோம். அண்ட் பைசெக்ட் ஆகும் இந்த டயக்னல்ஸ். ராம்பஸ் டயக்னல்ஸ் வந்து பர்பெண்டிகுலரா இருக்கும் டு ஈச் அதர், அதனாலதான் இங்க 90 டிகிரி போட்டிருக்கோம். அண்ட் கரெக்டா பைசெக்ட் ஆகுறதுனா மிட் பாயிண்ட்ல கட் ஆகும், அதனால இந்த ரெண்டு லென்த்துமே ஈக்குவலா தான் இருக்கும். இப்போ இந்த டயக்னல்ஸோட நம்ம இதை கட் பண்றோம்னா நமக்கு 1 2 3 4ன்னு 4 ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்கும். அதுதான் இந்த 4 ட்ரையாங்கிள்ஸ் ஏஓடி, சிஓடி, சிஓபி அண்ட் ஏஓபி. இதுல பாத்தீங்கன்னா இந்த சைட்ஸ் எல்லாமே ஈக்குவல் இல்லையா, அப்போ இந்த சைட்ஸ் எல்லாமே நமக்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ ஏபிடி பாத்தீங்கன்னா ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், ஏன்னா ரெண்டு சைடு வந்து ஈக்குவலா இருக்கு. அதே மாதிரி சிபிடிங்கிறது பாத்தீங்கன்னா அதுவுமே ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், ஏன்னா இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவலா இருக்கு. ஃபிகர் அவுட் கொஸ்டின்ல ஒன்று பார்த்தோம் இல்லையா, ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் வந்து ரெக்டாங்கிள் மாத்துறது. அப்போ எப்படி பண்ணுவோம், இந்த ஹைட்டை வந்து நம்ம கட் பண்ணிட்டு அதை வந்து ஃபிளிப் பண்ணி இன்வெர்ட் பண்ணி வச்சோம்னா நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும். அதுதான் நம்ம இங்க பண்ண போறோம், ஏன்னா இது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், அது ரெக்டாங்கிளா மாத்த போறோம். இந்த ஏஓபி அதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த ஏஓடியை மட்டும் நம்ம ஃபிளிப் பண்ணிக்கலாம். ஃபிளிப் பண்ணா ஏஓடிங்கிற இந்த பாயிண்ட்ஸ் இங்க வர மாதிரி ஃபிளிப் பண்ணணும். அப்போ நமக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும். அதே மாதிரி பிஓசி சிஓடியும், பிஓசியை நம்ம அப்படியே வச்சுட்டு சிஓடியை நம்ம இப்படி ஃபிளிப் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும். இங்க கரெக்டா மர்ஜ் ஆகும், ஏன்னா ஏடி ஏபிங்கிற லென்த் வந்து சேம். இப்போ நமக்கு கிடைச்ச ரெண்டு ரெக்டாங்கிள் இருக்கு, 1 and 2. இந்த ரெண்டு ரெக்டாங்கிளையும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா ஒரு பெரிய ரெக்டாங்கிள் கிடைக்கும். இதுதான் ஃபைனல் ரெக்டாங்கிள் that we got from a rhombus by dissecting. ஒரு ராம்பஸை கட் பண்ணி நம்ம வேற ஷேப், அதாவது ரெக்டாங்கிளுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதோட ஏரியாவுமே ஈக்குவலா தான் இருக்கும். அண்ட் இதுக்கு நேம் வச்சிடலாம் XYWZ. இப்போ ராம்பஸ்க்கு பாத்தீங்கன்னா ஈக்குவல் சைட் லென்த்னு பார்த்தோம், டயகனல்ஸ் வந்து பர்பெண்டிகுலரா இருக்கும் அண்ட் பைசெக்ட் ஆகும்னு பார்த்தோம். அண்ட் ட்ரையாங்கிள் ஏபிடி அண்ட் சிபிடி வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ஸ், அதனால அது வந்து நம்ம ரெக்டாங்கிளா மாத்தலாம் ஈஸியா ஒரே கட்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணி டைசெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபைனலா வந்த ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் விட்த் என்னவா இருக்கும், சைட் லென்த் ஆஃப் XYWZ ரெக்டாங்கிளுக்கு என்னன்னு பார்க்கலாம். இப்போ சைட் லென்த் XW பாத்தீங்கன்னா எப்படி வருது, OA அண்ட் CO. இந்த OA அண்ட் COங்கிற லென்த் தான் இந்த சைடு வருது. அப்போ OA CO ரெண்டுமே சேர்த்தா என்ன, ACங்கிற இந்த டயகனலோட லென்த். ஸோ OA COங்கிறது ரெண்டுமே இங்க ஜாயின் ஆகி தான் இந்த ஃபுல் லென்த் வருது. அண்ட் ஏஓ ஓசியும் நம்ம ஃபுல்லா ஜாயின் பண்ணா என்னன்னு அர்த்தம், இந்த ராம்பஸோட டயகனல் ஃபுல் லென்த்னு அர்த்தம். அப்போ லென்த் ஆஃப் த டயகனல் ஏசி தான் இந்த லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள். இப்போ விட்த் பார்க்கலாம், WZ. WZ எப்படி வந்துச்சு, ஓடி. ஓடிங்கிறது பிடிங்கிறது ஒரு டயகனல்னா அதுல ஓடிங்கிறது half of the diagonal. அப்போ half the length of other diagonal BD, இன்னொரு diagonal BDயோட half of the diagonal வந்து நம்ம எடுத்திருக்கோம். அதுதான் width of the rectangle. இப்போ width and length தெரிஞ்சிச்சு அந்த ரெக்டாங்கிளுக்கு. இப்போ ஏரியா ஆஃப் ராம்பஸ் எப்படி கண்டுபிடிப்போம், அந்த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளை நம்ம கண்டுபிடிச்சா போதும், ஏன்னா இந்த ராம்பஸ்க்கும் இந்த ரெக்டாங்கிளுக்கும் சேம் ஏரியா தான் இருக்கும். அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஆஃப் XYWZனா லென்த் என்ன XW அண்ட் விட்த் வந்து WZ, அது ரெண்டும் மல்டிப்ளை பண்றோம், XW into WZ. இப்போ XWங்கிறது என்னன்னு பார்த்தோம், லென்த் ஆஃப் த டயகனல் AC, அப்போ ACன்னு எழுதிக்கலாம். அண்ட் WZங்கிறது half the length of the other diagonal BD, அப்போ BDல பாதி, BD divided by 2ன்னு எழுதிக்கலாம். இதை நம்ம எப்படி எழுதலன்னா half, இந்த half வெளியில எடுத்துக்கிறோம், half into AC into BD.
இப்போ இது நம்ம வேர்ட்ஸ்ல சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? half of product of diagonals of the rhombus தான் ஏரியா ஆஃப் ராம்பஸ்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஏரியா ஆஃப் ராம்பஸை நம்ம ரெக்டாங்கிளா கன்வெர்ட் பண்ணாம ட்ரையாங்கிளா பிரிச்சும் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏடிபிங்கிற இந்த ட்ரையாங்கிள் அண்ட் சிடிபிங்கிற இந்த ட்ரையாங்கிள். ஸோ இந்த டயக்னல்ல நம்ம இப்படி கட் பண்ணிட்டு இந்த ஏடிபி ட்ரையாங்கிள் இந்த சிடிபி ட்ரையாங்கிள் இது ரெண்டுத்தையும் நம்ம தனித்தனியா ட்ரையாங்கிள் ஏரியா ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏரியா வந்து நம்ம என்ன ஃபார்முலா கண்டுபிடிச்சோம்? half of diagonal AC and BDன்னு நம்ம போன வாட்டி ரெக்டாங்கிளா கன்வெர்ட் பண்ணதுல இருந்து கண்டுபிடிச்சோம். இப்போ இதுல எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிபி பிளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சிடிபி. அது தனித்தனியா என்னன்னு பார்த்தோம்னா half into AO into BD. இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏடிபியோட ஹைட் என்ன? AO அண்ட் பிடிங்கிறது இதோட பேஸ், அதனால AO into BD. அதே மாதிரி ட்ரையாங்கிள் சிடிபிக்கு பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து OC அண்ட் பேஸ் வந்து BD தான். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சிடிபி வந்து half into CO into BD. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு இந்த ஹோல் ராம்பஸோட ஏரியா கிடைச்சிருமா? அதனால ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணா half இந்த வேல்யூஸ் நம்ம அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஏரியா ஆஃப் ஏடிபி அண்ட் ஏரியா ஆஃப் சிடிபினா இதுல எது காமனா இருக்கு? ஹாஃப் காமனா இருக்கு அண்ட் பிடி காமனா இருக்கு. ஸோ காமனா இருக்கு அது ரெண்டுத்தையும் வெளியில எடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம உள்ள போட்டுக்கலாம். ஏஓ பிளஸ் சிஓன்னு. இப்போ இந்த ஏஓ பிளஸ் சிஓங்கிறது என்ன? இந்த ரெண்டு டயக்னல்ஸ்ல ஹாஃப் ஹாஃப் தான். இப்போ மொத்தமா சேர்த்தா ஏசிங்கிற டயக்னல் வந்துடும். ஸோ இந்த ஏஓ பிளஸ் சிஓ வந்து நம்ம ஏசின்னு எழுதிக்கலாம். அப்போ ஹாஃப் இன்டூ பிடி இன்டூ ஏசி. ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன வந்துச்சு? ரெக்டாங்கிள்ஸை கன்வெர்ட் பண்ணும் போது half into AC into BD. அதே தான் இங்கேயும் நமக்கு வந்திருக்கு. ஸோ அந்த டயக்னல்ஸோட ப்ராடக்ட் இன்டூ ஹாஃப் பண்ணிங்கன்னா நமக்கு ஏரியா ஆஃப் ராம்பஸ் கிடைக்கும். ஸோ நம்ம எப்படி பார்த்தாலுமே நமக்கு அதே ஃபார்முலா தான் இங்கே வருது. பேஜ் நம்பர் 166ல ட்ரபீசியம் டாபிக்ல வர கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். Find the areas of the following trapeziums by breaking them into figures whose areas can be computed. இதை நம்ம எப்படி நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த ட்ரபீசியமை நம்ம ஒரு ரெக்டாங்கிள் இல்லைன்னா ஸ்கொயர் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக ட்ரபீசியம். இதில் நம்ம இப்படி கட் பண்ணோம்னா இங்கே ஒரு ரெக்டாங்கிள் ஒரு ஸ்கொயர் கிடைக்கும், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரையாங்கிள் கார்னர்ஸில் கிடைக்கும், ஒரு ரெக்டாங்கிள் சென்டரில் கிடைக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான். ஓ இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து நம்ம ஏரியாஸ் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர், இங்கே 1 2 3 4ன்னு 4 யூனிட்ஸ் இருக்கு, இங்கேயும் 4 யூனிட்ஸ் இருக்கு. அப்போ ஒரு ஸ்கொயரோட ஏரியா என்ன? 4 into 4. அண்ட் அது கூட என்ன இருக்கு? ஒரு ட்ரையாங்கிள். அதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 யூனிட்ஸ் ஹைட் அண்ட் 1 2ங்கிற பேஸ். அப்போ ஹாஃப் இன்டூ 2 into 4 ஹாஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட். இப்போ இது ரெண்டுத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 4 4s are 16 பிளஸ் இது 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4 மட்டும் வரும். அப்போ 16 plus 4 20 யூனிட்ஸ் தான் இந்த ட்ரபீசியமோட ஏரியா. இப்போ இந்த ட்ரபீசியம் பாருங்க, இதுல 1 2 3 4 5 6ன்னு 6 யூனிட்ஸ் லென்த். L into B இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. பிளஸ் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஹைட் வந்து 1 2 3 அண்ட் பேஸ் வந்து 2. அப்போ ஹாஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட் அண்ட் இங்கேயும் அதே தான், அதனால ஹாஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட் சேம் வேல்யூஸ் தான் வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 3, இங்கேயும் கேன்சல் பண்ணீங்கன்னா 3. ஸோ 6 3s are 18, இங்கே 3 இங்கே 3 எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 24 யூனிட்ஸ் வரும். இதுதான் இந்த ட்ரபீசியத்தோட ஏரியா. இப்போ கடைசி இந்த ட்ரபீசியம் பார்க்கலாம். இதில் வந்து 5 யூனிட்ஸ் அண்ட் இங்கே லென்த் பிரெத் வந்து 4. இப்போ 5 into 4 வந்து ரெக்டாங்கிளோட ஏரியா தெரிஞ்சிடும். இப்போ ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஹாஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட், ஹைட் வந்து 4 அண்ட் பேஸ் வந்து 2 யூனிட்ஸ். ரெண்டுத்துக்குமே அதே தான், அதனால ரெண்டு தடவை போட்டிருக்கோம். இப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா 5 4s are 20, இங்கே 4 இங்கே 4 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 28 யூனிட்ஸ். ஸோ இப்படி நம்ம ரெக்டாங்கிள்ஸ் அண்ட் ட்ரையாங்கிள்ஸாக கட் பண்ணி டைசெக்ட் பண்ணி நம்ம ஏரியாஸ் ஆஃப் ட்ரபீசியமை கண்டுபிடிக்கலாம். இப்போ ட்ரபீசியம் ஏரியாவை நம்ம எப்படி ஜென்ரலாக ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் வச்சு பிரித்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த WXYZங்கிறது ஒரு ட்ரபீசியம், அதில் WX அண்ட் ZY வந்து ரெண்டு பேரலல் லைன்ஸ். ஏன்னா ட்ரபீசியம்ல ரெண்டு பேரல் லைன்ஸ் இருக்கும், இன்னொன்று தான் அந்த மாதிரி பேரலாக இருக்காது. இப்போ இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? WM and XN that is perpendicular to ZY. ZYங்கிற இந்த லைனுக்கு perpendicular lines from W and X வந்து நம்ம draw பண்றோம். so that இது ரெக்டாங்கிள் அண்ட் ரெண்டு ட்ரையாங்கிளா பிரியும். இப்போ இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் தான். எப்படின்னு ப்ரூவ் பண்றதுன்னா இங்க வந்து நம்ம பர்பண்டிகுலர் லைன் தான் வரைஞ்சிருக்கோம், அதனால தெரியும் நமக்கு இது பர்பண்டிகுலர்னு. பட் இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
WX and NXW இந்த ரெண்டு ஆங்கிளுமே ஈக்குவல் டு 90 டிகிரி தான். இதுவுமே 90 டிகிரி தான். இது எப்படி சொல்றாங்கன்னா WX and ZY வந்து parallel lines நமக்கு தெரியுமா ட்ரபீசியம்ல. அப்போ ரெண்டு parallel linesக்கு நடுவுல வர இந்த லைன் வந்து ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன். அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் என்னவா இருக்கும்? இன்டீரியர் ஆங்கிள்ஸா இருக்கும். அப்போ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் on the same side of transversal line வந்து add up to 180. இந்த ரெண்டு ஆங்கிளும் நம்ம ஆட் பண்ணா 180 வரும். ஸோ இது 90னா இப்போ 180ல இருந்து இதை மைனஸ் பண்ணா 90 மைனஸ் பண்ணா நமக்கு இது கிடைச்சிருமா? அதுவுமே 90 தான் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் 90 வந்துடும். அதனால இதுவுமே 90னா இப்போ ஆல் ஆங்கிள்ஸ் 90 டிகிரியா இருக்கும் போது அண்ட் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலா இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ரெக்டாங்கிள்னு சொல்லலாம். ஸோ இதுல இருந்து நம்ம இந்த WX நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிள்னு கன்க்ளூட் பண்றோம். இப்போ இந்த ரெக்டாங்கிள் பிளஸ் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ஆட் பண்ணா நமக்கு இந்த ஹோல் ட்ரபீசியமோட ஏரியா கிடைக்குமா? அதை நம்ம பண்ணலாமா? இப்போ ஏரியா ஆஃப் WM இஸ் a ட்ரையாங்கிள் எப்படி கண்டுபிடிப்போம்? ஹாஃப் இன்டூ பேஸ் வந்து MZ and height வந்து WM, MZ and WM. So half into base into height. அதே மாதிரி ரெக்டாங்கிளோட length and breadth என்ன? WX வந்து length and WM வந்து breadth. அதனால WX into WM. இப்போ இந்த X and Y யோட ஏரியா என்ன? half into base into height. Base வந்து NY and height வந்து XN. ஸோ ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வேர்ட்ஸில் இருக்கிறதா ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதனால இதுக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ MZ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அண்ட் இங்கே இருக்க லென்த் வந்து சேமாக இருக்கும்னு சொல்ல முடியாது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம். அதனால இது எக்ஸ் அண்ட் இதை ஒய்ன்னு வச்சுப்போம். இந்த லென்த் வந்து A அண்ட் இந்த ஹைட் வந்து ஹெச்ன்னு வச்சுப்போம். இங்கே இருக்க ஹைட் தான் இங்கேயும் இருக்கும். இப்போ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணனா MZ. So MZ வந்து X and WM வந்து H. So HX இந்த வேல்யூக்கு பதில் HX சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அதே மாதிரி WX WM வந்து A and H. So HA plus NYXN. NY என்ன Y and XN வந்து height. So HY. இப்படிதான் இந்த வேர்ட்ஸ்ல இந்த வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுல இருந்து நம்ம H எல்லாமே காமனா இருக்கு. ஸோ H வெளியில எடுத்துட்டு மீதி இருக்க வேல்யூஸை நம்ம இங்க போடலாம். ஸோ ஹாஃப் எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் ஹெச் வெளில எடுத்தாச்சு. அப்போ ஹாஃப் ஒய். இப்போ இதுல வந்து ஹாஃப் காமனா எடுக்க முடியாது, ஏன்னா இங்க வந்து ஹாஃப் இல்லை. அதனால நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். அப்போ இங்க ஒரு 2 போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து அப்போ எப்படி இங்க பை 2 வரும்னா இங்க வந்து மேல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2ன்னு பண்ணலாம். அப்போ நமக்கு இந்த ஏயோட வேல்யூ மாறாது. அதனால இங்க 2 மல்டிப்ளை பண்றோம் அண்ட் டிவைட் பை 2 பண்றோம். அப்போ எல்லாத்துக்குமே நமக்கு 2 வந்துருமா? இப்போ ஹாஃப் எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் ஹாஃப் ஒய்ன்னு இருக்கா? இப்போ நம்ம பை 2 வெளியில எடுக்கணும், ஆனா பை 2 இங்க இல்ல. அதனால நம்ம பை 2 போடுறோம். இங்க பை 2 போடும்போது மேலேயும் நம்ம மல்டிப்ளை பை 2 பண்ணோம். அப்பதான் வேல்யூஸ் மாறாது. மல்டிப்ளை அண்ட் டிவைட் போத் டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டர் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ப்ராசஸ். அப்படி பண்ணீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 2a பிளஸ் ஒய் டிவைடட் பை 2ன்னு வரும். இப்போ இந்த 2வை நம்ம வெளில எடுத்துடலாமா காமனா? அப்போ h பை 2 இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 2a. ஸோ இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுதா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ட்ரபீசியம்ல நமக்கு என்னென்னலாம் தெரியணும். இப்போ ஒரு ரெக்டாங்கிள்னா லென்த் அண்ட் பிரெத் தெரிஞ்சா நம்ம அந்த ரெக்டாங்கிள் வரைஞ்சிடலாம். அந்த மாதிரி ஒரு ட்ரபீசியம்க்கு நம்ம என்ன தெரியணும்னா மேல இருக்க அந்த டாப் லென்த் அண்ட் கீழே இருக்க அந்த பாட்டம் லென்த் அண்ட் இதோட ஹைட் இது மூணுமே தெரிஞ்சா போதும், நம்ம இந்த ட்ரபீசியத்தை டிரா பண்ணிடலாம். அப்போ இந்த 3 வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஏரியா ஆஃப் ட்ரபீசியமை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணணும். இப்போ இது வரைக்கும் எக்ஸ் இது வரைக்கும் ஒய்ன்னு பார்த்தோமா, அண்ட் இங்க இருக்க இந்த லென்த் வரைக்கும் ஏன்னு தெரியும். இது எல்லாமே சேர்த்து நம்ம கீழே இருக்க லென்த் வருதா, அதை நம்ம பின்னு வச்சுப்போம். அப்போ எக்ஸ் ஒய் அண்ட் ஏ இது எல்லாமே ஆட் பண்ணா நமக்கு பி கிடைக்கும். இங்க என்ன இருக்கு? எக்ஸ் ஒய் அண்ட் 2a இருக்கு. இப்போ ஹாஃப் இன்டூ ஹெச் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஏ பிளஸ் ஏன்னு எழுதலாமா? இதுல இது மட்டும் எடுத்தீங்கன்னா பியா இருக்கும். இப்போ ஒரு ஏ வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு, அதை நம்ம இப்படி எழுதிக்கலாம். அப்போ அந்த ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி மாறும். half into h into b plus a. The b plus a ங்கிறது sum of the two lines of the trapezium and h ங்கிறது height of the trapezium. So இந்த trapezium formula வச்சு நம்ம எந்த trapezium இருந்தாலும் நம்மளால ஏரியா கண்டுபிடிக்க முடியும்.
will this formula hold for a trapezium that looks like this? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரபீசியம் நார்மலாக போன வாட்டி எப்படி பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் பார்த்தோம். பட் இங்கே வந்து ஒரு பேரலோகிராம், ஆக்சுவலாக பேரலோகிராம் இல்லை, இது ரெண்டும் பேரலாக இல்லை, இது ஒரு ட்ரபீசியம் தான். இந்த ரெண்டு லைன் மட்டும்தான் பேரலல். ஆனால் இதில் வந்து நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள் வரல, அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ ஃபார்முலா என்ன பார்த்தோம்? half into h into a plus b. இப்போ இந்த வேல்யூஸ் நமக்கு இருக்கா? ஏயோட லென்த் தெரியும், பியோட லென்த் தெரியும், அண்ட் இங்க இருந்து இந்த ஹைட் நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம இந்த ஃபார்முலா வச்சு இந்த ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இந்த ட்ரபீசியம்ல இந்த எல்லா வேல்யூஸும் இருக்கு, அது சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அண்ட் இது இல்லாம 2 டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸும் இருக்கு, அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ அப்ரோச் 1 பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள்ஸ் அண்ட் ட்ரையாங்கிள்ஸ். இப்போ ரெக்டாங்கிள்ஸ் அண்ட் ட்ரையாங்கிள்ஸ்னா இந்த டயக்ராம்ல இதுதான் ட்ரபீசியம், நம்ம இதுல வந்து இதை வந்து ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இப்போ ரெக்டாங்கிள் எது எடுக்கிறதுனா இங்க இருந்து ஹைட் எடுப்போமா, இப்போ இதை வந்து நம்ம ஒரு ரெக்டாங்கிளா எடுத்துக்கலாம். அப்போ ஏரியா ஆஃப் ஏபிசிடிங்கிற இந்த ட்ரபீசியமோட ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம்னா ஏரியா ஆஃப் ஏபிஇடிங்கிற ABED இங்க இருக்கு பிளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் BCE. இந்த ட்ரையாங்கிள் பிளஸ் இந்த ஏரியா, இது மட்டும் தான் நமக்கு ட்ரபீசியம். இது ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா ABEDங்கிறது ஒரு ரெக்டாங்கிள் கிடையாது, அதனால நம்ம இதை ரெக்டாங்கிளா மாத்துறோம். எப்படின்னா இங்க வந்து ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இப்படி பேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்க வந்து பெர்பெண்டிகுலர் லைன் வரைவோமா, இப்போ இங்க பெர்பெண்டிகுலர் லைனா இதோட சேர்த்தா நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும். ஸோ ஏரியா ஆஃப் ABED எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஏரியா ஆஃப் ABE இந்த பாயிண்ட்டுக்கு Fன்னு வச்சுக்கலாம். ஸோ ABEF இது வந்து ஒரு ரெக்டாங்கிள். இதுல இருந்து நமக்கு இந்த ஏரியா நமக்கு வேணாம், இந்த ட்ரையாங்கிள் ஏரியா நமக்கு வேணாம், அதனால அதை நம்ம மைனஸ் பண்ண போறோம். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் AFD நம்ம மைனஸ் பண்ண போறோம். அப்போ இந்த ரெக்டாங்கிள் இருந்து இந்த ஏரியா மட்டும் நம்ம போயிருச்சுன்னா மீதி ABEDங்கிற இந்த ஏரியா நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஏரியால இருந்து நம்ம இதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணி பிளஸ் இந்த ட்ரையாங்கிளும் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா டோட்டல் ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம் கிடைச்சிரும். ஸோ இப்படி ரெக்டாங்கிள் அண்ட் ட்ரையாங்கிள் மெத்தட் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அண்ட் அப்ரோச் 2 பாத்தீங்கன்னா பேரலோகிராம் அண்ட் ட்ரையாங்கிள். இப்போ நான் சொன்ன மாதிரி இது ரெண்டும் பேரலல் இல்ல, இப்போ இதுக்கு பேரலா வரையணும்னா நம்ம இப்படி ஒரு லைன் வரையணும். ஸோ இது ரெண்டும் தான் பேரலல், பட் இது வந்து ட்ரபீசியமோட சேர்ந்தது. ஸோ இதுக்கு நேம் பண்ணிக்கலாம் ABCD அண்ட் பேரலல் லைன் வரைஞ்ச இடத்துல G அண்ட் இதோட ஹைட் வர இடத்துல F, இதோட லென்த் A and B. இந்த டயக்ராம்ல இருந்து நம்ம ADக்கு தான் பேரலா BG வரைஞ்சிருக்கோம். ஸோ AD இஸ் பேரலல் டு BG. அண்ட் இந்த பேரலோகிராம் தவிர வேற என்ன ஏரியா நம்ம ஆட் பண்ணோம் ட்ரபீசியம்க்கு? இந்த ட்ரையாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ABGD பிளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் BCG. ட்ரையாங்கிள் BCG இது ரெண்டுத்தையும், இந்த ட்ரையாங்கிள் பிளஸ் இந்த பேரலோகிராம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலுமே நம்ம ஏரியா ஆஃப் த ஹோல் ட்ரபீசியம் ABCD கிடைக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து எல்லா ட்ரபீசியமுக்கும் ஒர்க் ஆகும்னா கண்டிப்பா ஒர்க் ஆகும். பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ட்ரபீசியம் இருந்துச்சுன்னா இதுக்கு பேரலா நம்ம இப்படி ஒரு லைன் வரைஞ்சு இதை ஒரு பேரலோகிராம் பிளஸ் இது ஒரு ட்ரையாங்கிள், அந்த ரெண்டுத்தையும் நம்ம ஏரியா கண்டுபிடிச்சு தனித்தனியா ஆட் பண்ணா கூட நமக்கு இந்த டைப் ஆஃப் ட்ரபீசியமுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரபீசியம், இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, ஆனாலுமே இதுக்குமே அது அப்ளிகபிள் ஆகுது. ஃபைண்டிங் த ஏரியா யூசிங் 2 காப்பீஸ் ஆஃப் ட்ரபீசியம். ஒரு ட்ரபீசியம் எடுத்துட்டு அதே காப்பியை நம்ம இன்வெர்ட் பண்றோம். ஸோ இந்த ட்ரபீசியமா அப்படியே தலைகீழ வைக்கிறோம். அப்போ இங்க ABCD வந்து இங்க A', B', C', D' மாறுது. இந்த ABCD வந்து இந்த பொசிஷன்ல இருக்க மாதிரி நம்ம மாத்துறோம், அதுதான் இங்க சொல்ல வரோம். அண்ட் இங்க இந்த ஆங்கிள் வந்து X அண்ட் இந்த ஆங்கிள் வந்து Y அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா இங்க இருக்க ட்ரபீசியம்ல அது அப்படியே தலைகீழ வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த Bங்கிற இடத்துல தானே இந்த X வந்துச்சு. இப்போ இங்க இருக்க அந்த X அண்ட் இங்க இருக்க அந்த ஆங்கிள் Y. ஸோ இந்த ரெண்டு டயக்ராம் பாருங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஒண்ணு சேர்க்க போறோம், கம்பைன் பண்ண போறோம். அது வந்து டிஃப்ரெண்ட் வேஸ்ல நம்ம கம்பைன் பண்ண பாத்தீங்கன்னா இப்போ இது மேல இருக்கு, இதுக்கு கீழே இப்படி வச்சீங்கன்னா ஒரு ஹெக்ஸகன் ஷேப் வரும். இந்த மாதிரி ஒரு ஹெக்ஸகன் ஷேப் வரும்.
இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கார்னர் மட்டும் ஜாயின் பண்ணலாம். இப்போ பிசி அண்ட் பி டேஷ் சி டேஷ் அந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணோம்னா இங்க வந்து பி டேஷ் இங்க வந்து சி டேஷ் அப்படி ஜாயின் பண்ணோம்னா நமக்கு 1 2 3 4 5 6 6 சைடு உள்ள இதுவுமே ஹெக்ஸகனுமே 6 சைடு தான். பட் இது வந்து ஹெக்ஸகன் இல்லை, பட் ஒரு 6 சைடு உள்ள ஒரு ஃபிகர் வந்திருக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா பிசி அண்ட் பி டேஷ் சி டேஷ் இங்க வந்து பி டேஷ் இங்க வந்து சி டேஷ், அதாவது இந்த லென்த்தும் அப்படியே பக்கத்து பக்கத்துல ஜாயின் பண்றோம். அப்படி ஜாயின் பண்ணும் போது நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது. இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி சொல்றேன்னு நான் இப்போ இங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அண்ட் இது வந்து என்ன ஒரு குவாட்ரிலேட்டர் அப்படி பாத்தீங்கன்னா 1 2 3 4 இப்போ 4 சைட்ஸ் வருது. ஸோ இது ஒரு குவாட்ரிலேட்டர். இது என்ன குவாட்ரிலேட்டர்னும் நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரபீசியம் பாத்தீங்கன்னா ஏபி அண்ட் சிடி வந்து ரெண்டுமே பேரலல். அப்போ பேரலல் லைன்ஸ்க்கு நடுவுல வர இந்த லைன் வந்து டிரான்ஸ்வர்சல் லைன். இது ரெண்டு ஆங்கிள்ஸுமே இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அப்போ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அந்த சேம் சைட் ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் ஆட் டு 180 டிகிரிங்கிற அந்த கண்டிஷன் படி எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து 180 டிகிரியா வரும். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஆட் பண்ணா நமக்கு 180 டிகிரி வரும். பிகாஸ் ஏபி அண்ட் சிடி வந்து பேரலல். அப்போ இங்க வந்து இந்த ரெண்டுத்தையும் இப்படி பக்கத்து பக்கத்துல ஜாயின் பண்ணும்போது எக்ஸ் அண்ட் ஒய் வருதா. இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து 180னா அப்போ இந்த ஆங்கிள் வந்து நமக்கு 180, இங்கேயுமே 180. இப்போ இது 180 இருந்தா என்ன அர்த்தம், இங்க இருந்து இது வரைக்கும் ஏல இருந்து டி டேஷ் வரைக்கும் அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அதே மாதிரி ஏ டேஷ்ல இருந்து டி வரைக்கும் அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அர்த்தம். இப்போ இது ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்துட்டோமா. இப்போ இந்த ஆங்கிள்ஸ் பார்க்கலாம். இது வந்து யூ அண்ட் வின்னு எடுத்துக்கலாம். இப்போ இது யூனா இங்க யூ இருக்கும், இங்க வி இருக்கும். இப்போ இந்த வி, ஓ இந்த ரெண்டு யூ அண்ட் வி ஆட் பண்ணாலுமே ரெண்டு பேரலல் லைனுக்கு நடுவுல வர ஒரு இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அந்த சேம் சைட் கண்டிஷன் படி இது ரெண்டுத்தையும் இங்க எக்ஸ் ஒய் எப்படி ஆட் பண்ண 180 வருது, அதே மாதிரிதான் இங்க இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் நமக்கு 180 வரும். இப்போ யூ பிளஸ் வி வந்து 180. இப்போ இந்த ஃபுல் குவாட்ரிலேட்டர் பாருங்க, இங்க யூ இருக்கு, இங்க வி இருக்கு. அப்போ யூ பிளஸ் வி இங்க 180ன்னு சொன்ன மாதிரி இப்படி ஆட் பண்ணாலுமே நமக்கு 180 தானே வரும். இப்போ யூ பிளஸ் வி ஈக்குவல் டு 180னா இப்போ இது ரெண்டுமே பேரலா இருக்கும். ஏன்னா இதை டிரான்ஸ்வர்ஸ் லைனா எடுத்தீங்கன்னா இது ரெண்டுமே பேரலல் லைனா இருக்கும். அப்படி இருந்தாதான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 180 டிகிரி வரும். ஸோ இங்க இருந்து நம்ம ஆட் பண்ணும்போது 180ன்னு நம்ம சொல்லியாச்சு. பிகாஸ் இது ரெண்டும் பேரலல், அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதுல இருந்து நம்ம இது ரெண்டுத்தையுமே ஏடி அண்ட் ஏ டேஷ் டி டேஷ் இது ரெண்டுமே பேரலல் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணணும். அப்பதான் நம்ம இது ஒரு பேரலோகிராம்னு சொல்ல முடியும். அதனால இங்க யூவினா அப்ப இங்கேயும் யூவின்னு இருக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சேம் சைடு வந்து இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அந்த சேம் சைடுங்கிற கான்செப்ட் படி பார்த்தோம்னா இது ரெண்டு 180 வருது. அப்போ இந்த ரெண்டு லைன்ஸுமே பேரலா தான் இருக்கும். ஸோ யூ பிளஸ் வி 180 இருக்கிறதுனால இந்த ஏடி அண்ட் ஏ டேஷ் டி டேஷ் வந்து பேரலா இருக்கு. அண்ட் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது வந்து ஏடி டேஷ் அண்ட் டி டேஷ் ஏ டேஷ் பேரலா இருக்கு நம்ம ஆல்ரெடி தெரியும். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ரெண்டுமே பேரலா இருக்கிறதுனால ஏடி டேஷ் அண்ட் ஏ டேஷ் டி இஸ் அ பேரலோகிராம். இந்த குவாட்ரிலேட்டர் வந்து ஒரு பேரலோகிராம். ஒரு ட்ரபீசியம் அதை இன்வெர்ட் பண்ணி ரெண்டுத்தையும் ஜாயின் பண்றோம். இந்த மாதிரி ஒரு குவாட்ரிலேட்டர் வருது. அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு ஒரு பேரலோகிராம் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு ட்ரபீசியம் இன்வெர்ட் பண்ணி ஏன் நம்ம இப்போ போட்டோம்னா அதுல இருந்து நம்ம ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த டயக்ராம் தானே இதை இன்வெர்ட் பண்ணி கம்பைன் பண்ணும்போது ஒரு பேரலோகிராம் வந்துச்சு. இந்த பேரலோகிராமோட ஏரியா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், இந்த லென்த் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஏ, இங்க இருந்து இதை இன்வெர்ட் பண்ணதுனால பி இங்க வரும். அதே மாதிரி இங்க ஏ இங்க பி வரும். இது வந்து ஹைட். இப்போ பேரலோகிராம் கண்டுபிடிக்கும் போது நமக்கு இந்த லென்த் தெரியணும். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ ஏ பிளஸ் பி இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணாதான் இந்த பேரலோகிராமோட லென்த் தெரியும். அண்ட் ஹைட் பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஹைட் அதுதான் இந்த ட்ரபீசியமோட ஹைட்டும். அப்போ ஹாஃப் ஆஃப் ஏரியா ஆஃப் பேரலோகிராம். ஏன்னா இந்த ட்ரபீசியம் வந்து இந்த பேரலோகிராம் டோட்டல் பேரலோகிராம்ல ஹாஃப் ஆஃப் தான். ஏன்னா இது வந்து டபுள் பண்றோம். அப்போ ரெண்டு ட்ரபீசியம் தானே இங்க இருக்கு. அப்போ இந்த பேரலோகிராம்ல நமக்கு எத்தனை ட்ரபீசியம் இருக்கு, 1 2ன்னு 2 ட்ரபீசியம் இருக்கு. நமக்கு இந்த ட்ரபீசியமோட ஏரியா மட்டும் தான் தெரியணும். இப்போ இந்த பேரலோகிராம்ல பாதி வந்து இந்த ட்ரபீசியம். ஸோ இது புரிஞ்சுதா? இதுல வந்து 2 ட்ரபீசியம் இருக்கு. ஸோ ஒரு ட்ரபீசியம் என்னன்னா இந்த பேரலோகிராம்ல பாதி எடுக்கணும். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் ஏரியா ஆஃப் பேரலோகிராம். ஏரியா ஆஃப் பேரலோகிராம் எப்படி கண்டுபிடிப்போம், பேஸ் இன்டு ஹைட். பேஸ் வந்து என்னன்னு பார்த்தோம், ஏ பிளஸ் பி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இந்த பேஸோட லென்த் தெரிஞ்சிடும். அண்ட் ஹைட் வந்து ட்ரபீசியமோட ஹைட். இப்போ ஹெச் இன்டு ஏ பிளஸ் பி. அண்ட் இந்த ஹோல் பேரலோகிராம்ல ஹாஃப் தானே ட்ரபீசியமோட ஏரியா, அதனால இன்டு ஹாஃப். இப்போ ஹாஃப் இன்டு ஹெச் இன்டு ஏ பிளஸ் பி. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ட்ரபீசியம் ரெக்டாங்கிள் பிளஸ் 2 ட்ரையாங்கிள்ஸா
கன்வெர்ட் பண்ணி ஆட் பண்ணாலுமே நமக்கு இந்த ஃபார்முலா தான் வந்துச்சு. இப்போ பேரலோகிராமா கன்வெர்ட் பண்ணாலுமே இதே ஃபார்முலா தான் வருது. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம எப்படிப்பட்ட ட்ரபீசியமா இருந்தாலும் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் உள்ள ட்ரபீசியமா இருந்தாலும் நம்ம இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம் ஏரியா ஆஃப் ட்ரபீசியமா. ஸோ கான்செப்ட்ஸ் இதோட முடிஞ்சிருச்சு. பேஜ் நம்பர் 169ல இருக்க ஃபிகர் இட் அவுட் கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.